வணக்கம். நான் உங்கள் தர்ணி சிடிஆர்எஃப்லர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னாங்க, என்னோடய யூடியூப் ஜேர்னி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கா, ஆக்சுவலி அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாங்க சின்ன ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலி வீடியோ யாராச்சும் முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்எஃப். ஓகே வாங்க, ஆக்சுவலி அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஆர்எஃப் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டோரி சொல்லிடுறேங்க. லைஃப் ஸ்டோரினால் நான் எப்படி யூடியூப்குள்ளே வந்தேன், எப்படி எனக்கு யூடியூப் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லிடுறேங்க. எனக்கு யூடியூப் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 2018 தாங்க எனக்கு யூடியூப்னு ஒரு ஆப் தெரிஞ்சிச்சு. அப்போ தாங்க முதல்ல எங்கள் வீட்டில் ஒரு மொபைல் வாங்கினாங்க. மொபைல் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் கரெக்டாக நான் போனேன். போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வீடியோ, அப்புறம் இங்கிலீஷ் வீடியோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன், லாங் வீடியோ பார்ப்பேன். அப்போ நினைப்பாங்க டிஆர்எஃப் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பெரிய சிஸ்டமெல்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய கேமரா, அப்புறம் நல்லா ஒரு குவாலிட்டியான மைக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தெரியாதுங்க யூடியூப்பில் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்மளால முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் பார்ப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து அந்த செல்லை வச்சு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், இதனால் பார்த்தீங்கன்னா அந்த செல்லை விற்றுட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மொபைலே இல்லைங்க, டச் ஃபோனே இல்லை. ஒரு 2022 பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கரெக்டாக ஒரு மொபைல் வாங்குறான், வீட்டுக்குன்னு ஒரு மொபைல் வாங்குறான், அவனுக்குன்னு பர்சனல் யூஸுக்குன்னு. அது பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேங்க டிஆர்எஃப். சொன்ன மாதிரி தான் யூடியூப்பெல்லாம் பார்ப்பேன், பெருசாக இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. 2023 எங்கள் அம்மாட்ட போயிட்டு நான் ஒரு மொபைல் கேட்குறேன், அம்மா எனக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டம்மா, நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அப்போ தாங்க ஒரு மொபைல் கேட்குறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னாங்க எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட்டு போனஸில் பார்த்தீங்கன்னாங்க எனக்கு இன்னும் ஒரு மொபைல் வாங்கி தந்தாங்க. அது இதுதாங்க டிஆர்எஃப். நான் மறக்க முடியாத மொபைலுங்க இது. நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இந்த மொபைலில் தான். நோக்கியா G20ங்க மொபைலோட மாடல், நோக்கியா G20. கரெக்டாக எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 கரெக்டாக அந்த மொபைல் நான் வாங்கினேங்க. வாங்கின ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அந்த சேனலுக்கு என்ன நேம் வச்சேன் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மாமின்னு நேம் வச்சேன். அந்த சேனலோட ஃபோட்டோவில் இருக்குங்க, உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 2 வீடியோவுக்கு செம்ம யூவர்ஸுங்க. ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். போட்ட 2 வீடியோக்கு நல்ல யூவர்ஸு, ஒரு 15 கமெண்ட்டுங்க, குட் கமெண்ட்டு, 73 சப்ஸ்கிரைபர்ஸு. ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது, சரி விடாமல் நம்ம வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ எடுத்து போடுறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஒரு கவலையாகி போச்சுங்க டிஆர்எஃப். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோவே போடல. அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண யூவர்ஸை போல். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூவர்ஸ் போலன்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா எப்படியோ குயிக் பண்ணிட்டு கிடையாது. இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன், அதுதான் கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் சும்மா நாங்கள் விளையாடுறதெல்லாம் ஒரு ஃபன்னாக எடுத்து போடுவோம், அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா எந்த யூவர்ஸும் கிடைக்கல, அந்த சேனல் கைவிட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான சேனல் ஆரம்பிக்கலாம். எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பைக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, பைக்ஸு ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அந்த டைமில் எனக்கு யோசிச்சது ஒன்று தான், ஓகே நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ போடலாம். நம்ம கூட தான் பைக்கே இல்லையே, நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் வாங்கி தராங்க எனக்குன்னு. நம்ம ஒரு ரைடிங் பண்ணலாம், நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே நம்ம பேரூர் சைடு பற்றி தான் வீடியோவில் க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு கிங் ஆஃப் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். எனக்கே நிறைய சேனல் மறந்து போச்சுங்க. நான் கிங் ஆஃப் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நல்லா யூவர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணி போடலான்னு சொல்லிட்டு நான் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சேனலில் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூவர்ஸ் எல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்த ரைடிங் சேனலே எப்படியாச்சும் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இது கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். கிங் ஆஃப் ரைடர் என்னாச்சு கேட்டீங்கன்னா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் காப்பிரைட் வீடியோவாக போட்டு இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியலைங்க டிஆர்எஃப். இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 இந்த மாதிரி வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வியூவர்ஸாக இருந்துச்சு.
சொல்லி அப்படி இருந்தாலும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னாங்க அந்த சேனல் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. வேறு என்னங்க பண்ணுறது, போடுற எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா காப்பிரைட் கொடுத்துட்டு இருந்தா அதில் என் மேலேயும் தப்பு இருக்குது, அதை ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலி இப்போ போடுற இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வருதான்னு கேட்டிங்கன்னாங்க கண்டிப்பாக இல்லை டிஆர்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் இல்லை. இதை பார்த்துட்டு எங்கேயாச்சும் யூடியூபே கொடுத்துறாத சொல்லி ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாங்க அது ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ட்ரிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சொல்லி ஓகே உங்கள் டிஆர்எஃப். ஆக்சுவலி நம்ம 4வது சேனல் பற்றி பேசிக்கலாம். நம்ம 4வது சேனல் நேம் பார்த்தீங்கன்னாங்க தர்னீஸ் இன் ப்ளாகுன்னு சொல்லிட்டு அந்த 4வது சேனல் நான் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாங்க ட்ராவல், மோட்டோ விலாக், பைக் ரிவ்யூ இந்த மாதிரி தாங்க நான் எடுத்து போடுவேன். ஆக்சுவலி ஒரே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லலாம். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்து போடுற டைமில் பார்த்தீங்கன்னாங்க நோ யூவர்ஸ், நோ கமெண்ட், நோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெறும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு தான் நான் ஒரு 30 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 5 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒரு 30 வீடியோ போட்டிருப்பேன். பெரிய அளவுக்கு எந்த சப்போர்ட் இல்லைங்க டிஆர்எஃப். சொல்லி ஒரு வருஷம் போச்சு, ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. ஒரே ஒரு வீடியோவில் ஒரே ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு டிஆர்எஃப். அது நான் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். சொல்லி வருஷம் அப்போ தான் 2025 பிறக்க போகுதுங்க. கரெக்டாக நம்ம சேனலில் ஒரு 10K அடிச்சிட்டோம், ஒரு 20K வந்துட்டோம், அப்புறம் 21 இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்து நம்மளை அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு. சரி அப்படியே பார்த்தீங்கன்னாங்க அந்த சேனலும் பேன் ஆகிடுச்சுங்க டிஆர்எஃப். அது அந்த சேனல் தான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத சேனலு. நிறைய டிஆர்எஃப் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாங்க தனியாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ சேனல் காணும், உங்கள் சேனலில் ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னாங்க. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு. அது என் மேலேயும் தப்பு இருக்குதுங்க டிஆர்எஃப். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாங்க கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் வரல. சரி அந்த அவ்வளோ ப்ராப்பராக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இருக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு இமெயில் வச்சுருவேன். அதில் பார்த்தீங்கன்னாங்க நான் போகிற வீடியோவை ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணி விட்ருவேன் பப்ளிக்காக வச்சு. சரி அப்படி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு தாங்க இந்த சேனலில் அப்லோட் பண்ணி விடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கவனிச்சிடுவேன் காப்பிரைட்டாக இல்லையா. இது கொஞ்சம் நெட்டு செலவாகுங்க டிஆர்எஃப். சரி நீங்கள் என்ன மாதிரி சாங்கெல்லாம் போடுறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுக்கோங்க. அந்த சேனலில் ஃபஸ்ட்டு போட்டு செகண்டு இது காப்பிரைட்டாக இல்லையான்னு ஒரு மணி நேரம் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் சேனலில் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி தாங்க நான் செக் பண்ணி பார்ப்பேன். சில நேரத்தில் லாங் வீடியோவை செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசினதுக்கே காப்பிரைட் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். உங்களுக்கு தெரியும் ப்ரோ நான் சாங்கே போடல, என்ன ப்ரோ எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க கேட்டிங்கன்னாங்க நீங்கள் பேசுனதுக்கு கூட போகல. எம்ஜி ப்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அது கொடுத்து அவரோட ஃபஸ்ட் இன்கம்லாம் எடுத்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகிடுச்சுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோ போடும்போது நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க டிஆர்எஃப். ஒரு வார்த்தையும் தோணும் போது எடுத்து போடுங்க. ஆக்சுவலி கண்ட மணிக்கு பார்த்தீங்கன்னாங்க வீடியோவில் எடுத்து போடாதீங்க. நானே என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் கண்ட மணிக்கு பார்த்தீங்கன்னாங்க வீடியோவில் எடுத்து போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 o'clock ஆகுதுங்க டிஆர்எஃப். மணி பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுது. ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கிளிப்பாக எடுத்து ஒரு டேக்காக நான் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போயும் பார்த்தீங்கன்னாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாயெல்லாம் திக்கும், அதெல்லாம் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்பில் இந்த சைட்லலாம் யாராச்சும் ஆள் போகிறாங்களா, கொஞ்சம் சைனீஸுங்க நான். ஆக்சுவலி இப்படி எப்படி எடுப்பேன். இது இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கும். அவங்க பார்க்கும்போது நம்மள ஏதோ நினச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஆகுனா வாயெல்லாம் உளருங்க டிஆர்எஃப். அது வேறு விஷயம். அது கொஞ்ச நாள் நம்ம சரிப்படுத்திக்குவோம். ஆக்சுவலி ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுங்கள். இமெயில் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாங்க உங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு நேம் க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் நேம் பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் என்ன மாதிரி சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவலிங் சேனலோ இல்லை ஒரு வ்ளாக் சேனலோ இல்லை ஒரு ஃபுட் சேனலோ இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதாங்க சொல்லிக்கிறேன் டிஆர்எஃப். ஆக்சுவலி நேம் க்ரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் உடனே உங்கள் கண்டென்ட் எடுத்து போட்டுறாதீங்க. ஒரு பார்த்தீங்கன்னாங்க ஒரு 2 நாள் கழித்து உங்கள் வீடியோவில் எடுத்து போடுங்க. அதில் ஓகேவா டிஆர்எஃப். நேம் க்ரியேட் பண்ணி நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல உட்காந்துட்டு மைக்கெல்லாம் நல்ல மைக்கே தேவையில்லைங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னாங்க இந்த மொபைலில் தான் எடுத்தேன், Nokia G20. அவ்வளோக்கு கேமரா குவாலிட்டியெல்லாம் இருக்காதுங்க டிஆர்எஃப். இப்போ தான் பார்த்தீங்கன்னாங்க நான் ஐஃபோனுக்கு அப்கிரேட் ஆகியிருக்கேன். அது என்னோடய இன்கம்லேயும் கேட்டிங்கன்னாங்க இன்கம் இன்னும் எனக்கு இன்கம்மே வரலைங்க, அது வேறு விஷயம். சரி டாலர் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாங்க அது ரிவ்யூ பண்ண மாட்டேன். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாச்சும் நான் ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன், ஓகேவா டிஆர்எஃப். என்னோடய டாலரு ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட் இன்கம்மு
அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இன்கம்மில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேத்துக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். அது பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட் இன்கம் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு முடியாதவங்க ஒரு 10 பேத்துக்கு பார்த்திங்கன்னாங்க நம்ம உதவி பண்ணிடலாம். சொல்லி நம்ம கண்டென்ட் மீட்டிட்டு வேறு எதுவும் சொல்லிட்டு போகிறோம். சொல்லி நீங்கள் ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் எடுத்துக்கோங்க. எடிட் ஆப் நான் எது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாங்க, CapCut ஒரு ஒரு சூப்பரான எடிட் ஆப்னே நான் சொல்லுவேங்க டிஆர்எஃப். உங்கள் மொபைலில் CapCut ஏற்ற முடியலன்னு பார்த்தீங்கன்னா, InShot ஏற்றிக்கோங்க. InShot இல்லைன்னா கெயின் மாஸ்டர் எடுத்துக்கோங்க. இல்லை VN ஏற்றிக்கோங்க டிஆர்எஃப். சொல்லி இந்த 4 ஆப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ஆப்புங்க. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ வரைக்கும் நான் எதில் எடிட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாங்க, CapCutல தாங்க டிஆர்எஃப். சொல்லி என்னை பொறுத்தளவுக்கு CapCut தாங்க நல்ல ஆப்பு. CapCut இல்லைன்னா VN ஏற்றிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்புங்க டிஆர்எஃப். சொல்லி பேசிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னாங்க, கேமராவில் லைட் கட் ஆகிடுச்சுங்க. அது ஒரு பெரிய ஒரு சம்பவமாகி போச்சு. சொல்லி இவ்வளோதாங்க வீடியோ. சொல்லி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னாங்க, பிக்சார்ட் ஏற்றிக்கோங்க. இல்லை ஃபோட்டோ ரூம் ஏற்றிக்கோங்க. சொல்லி பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோக்கு டெம்ப்ளைன்ஸு ப்ராம்ப்ட் எல்லாம் கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க கூகுளில் போயிட்டு ப்ராம்ப்ட் தமிழ் இந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா நல்லா டிசைன் ப்ராம்ப்ட் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க யூடியூப்பில் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க யூடியூபர்ஸ்லாம். எப்படி இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம பிக்சார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் தம்ப்நெயிலுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி தாங்க பார்த்து கற்றுக்கிட்டேன். நிறையா வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இவ்வளோதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தர்னிஸ் வேணுமா கேட்டிங்கன்னாங்க, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். யூடியூப் சேனல் செட்டப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேமரா குவாலிட்டி வேண்டாம். உங்கள் மைக் குவாலிட்டி தாங்க வேணும். ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னாங்க 2 மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னாங்க போயா மைக் வச்சுருக்கேன். இந்த மைக்கோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னாங்க 500 தாங்க. சரி லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். 500 தான் வந்துச்சு. நல்ல ஒரு மைக்கு தாங்க சொல்லுவேங்க. ஆக்சுவலி ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டுருப்பீங்க. நல்ல ஒரு மைக் தான். ஆக்சுவலி என் ஐஃபோனில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே டியர் ஆஃப் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனலு அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்பு ஜேர்னி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் கிரியேட் பண்ணி போடலாமா நான் பார்த்துக்கேன் சொல்கிறேன். சொல்லி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம சேனல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாய் பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப வளருதுங்க. டைம் பார்த்தீங்கன்னாங்க கரெக்டாக ஒரு 12:01 ஆச்சுங்க டிஆர்எஃப். வீடியோ இப்போ தான் முடிக்கிறது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். நிறைய இடத்துல உளறியிருப்பேன். நிறைய வீடியோவில் இதுதாங்க சொல்கிறேன். உளறிட்டே இருக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச். 35K நம்ம சேனலில் வந்திருக்கோம். எல்லா டிஆர்எஃப்க்கும் ரொம்ப ரொம்ப லவ் யூ ஆல். டாடா பை பாய் செல்லங்களா தங்கங்களா பாய்.